Alhamdulillahi Rabbil Alameen. Salatu wassalam ala Sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil Majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir Rahmanir Rahim. Fatimul hajja wal umrata lillah. Sadaqallahul aliyyul azim. அனைத்தும் அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர் மீதும் குடும்பத்தார்களும் முஸ்லிம்கள் அனைவர் மீதும் என்னென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு புனிதமிக்க மாதத்திலே ஒரு புனிதமிக்க பயணத்தை ஹாஜ் பெருமக்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க உள்ள மூமின்கள் ஒரு புனித தலமான மக்காவை நோக்கி இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்லுவான்னா, ஹஜ்ஜில் மிக முக்கியமான ஒரு அமல், ஒரு கடமை என்னன்னு சொன்னா, அந்த ஹஜ்ஜை செய்யக்கூடியவங்களுக்கு என்ன இருக்க வேண்டும், நீங்க எல்லா பொருளையும் நீங்க தயார்படுத்துங்க, எல்லா பொருளையும் நீங்க கட்டிட்டு போங்க, ஆனா முக்கியமா ஒன்னே ஒண்ணு இருக்கணும், என்னதுன்னு சொன்னா தக்வா இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லித்தரான். தக்வா நிச்சயமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா ஹஜ்ஜு எந்த பிரயோஜனம் உங்களுக்கு அளிக்காது. ஹஜ்ஜில் மிக முக்கியமான ஒன்று தக்வா. தக்வாலையே என்ன சொல்லுவாங்கன்னா, தக்வால ஹாஜி பெருமக்கள் பேணக்கூடிய தக்வால, அந்த தக்வால 3 விதம் சொல்லி தருவாங்க. 3 காரியங்களை ஹாஜிமார்கள் கண்டிப்பாக பேண வேண்டும். என்னன்னு சொன்னா, வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜும் உம்ராவும் நீங்க யாருக்காக வேண்டி செய்யணுங்கிறது முடிவு செய்யணும். ஹஜ்ஜு உம்ராவும் நம்ம யாருக்காண்டி செய்யணும், அல்லாவுக்காக செய்யறேன், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அஸ்திவாரம் சரியில்லைன்னு சொன்னா எத்தனை மாடி கட்டிடமா இருந்தாலும் கீழே விழுந்துரும். அதே போல ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த அஸ்திவாரம் என்று சொல்லக்கூடிய அல்லாவுக்காக தான் நான் செய்யறேன் அப்படிங்கறது உறுதியா இருக்கணும். வேற உலகத்துல எந்த நோக்கம் இருக்கக்கூடாது. உலகத்துல நான் எல்லா நாடும் சுத்திட்டு வந்துட்டேன், எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், இந்த சவுதிக்கு மட்டும்தான் போகல, அதையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. எல்லாரும் போயிட்டு இருக்கான், நம்மளும் போவோமே, நம்மளும் ஹாஜி பட்டம் வாங்கிட்டு வந்துருவோமே அப்படிங்கிற நோக்கம் இருக்கக்கூடாது. இப்படி எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. பணம் காசு இருக்குது, இந்த பணம் காசு இருக்கு, அதுக்கு கணக்கு காட்டணும், ஹஜ்ஜுக்கு போனங்கிற கணக்கை காட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி வருஷ வருஷம் போறது, அந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. வருஷ வருஷம் போறது தப்பு இல்லை, ஆனா நோக்கம் அல்லாவுக்காண்டி இருக்கணும். நோக்கம் அல்லாவுக்காண்டி இருக்கணும். அல்லாஹ்க்காக நான் போறேங்கிற நோக்கம் சரியா இருக்கணும். அந்த நோக்கத்துல நாம கொஞ்சம் தடைப்பட்டாலும் கொஞ்சம் மாறுபட்டாலும் ஒட்டுமொத்த இதுவும் கீழே விழுந்துரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி தரான். தக்வாலே மிக முக்கியமான தக்வா என்னன்னா அல்லாவுக்காக இருக்கணும், வேற எந்த நோக்கம் அங்க இருக்கக்கூடாது. வேற எந்த நோக்கம் உள்ளே வந்து விட்டால் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜில் எந்த பிரயோஜனம் கிடையாது. அதே போல இரண்டாவதா ஹஜ்ஜை பத்தி சொல்லும் பொழுது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அவங்க மகனான இப்னு உமர் 2 பேரும் ஹஜ்ஜுக்கு வராங்க. மகனும் தகப்பனாரும் ஹஜ்ஜுக்கு வராங்க. வரும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பாக்குறாங்க, மக்காக்குள்ள நுழையும் போது காபத்துல்லாஹ் பார்த்தா பெரிய கூட்டம், பெரிய கூட்டம், ஹஜ்ஜு செய்யறதுக்கான ஒரு பெரும் கூட்டம் நிக்குது. அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டவரா மகன் தந்தைகிட்ட சொல்ற, என்ன கூட்டம், என்ன கூட்டம், இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களா, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களா, முசாஃபிர், பிரயாணி தான் அதிகம், ஹாஜிகள் கம்மி அப்படின்னாங்களா. பிரயாணி தான் அதிகம், பிரயாணம் செஞ்சு வந்தவங்க தான் அதிகம், ஹாஜி கம்மி அப்படின்னாங்களா. யாரை பார்த்து? பையன்கிட்ட சொன்னாங்களாம். அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, இது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க எதுக்காக இந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, வந்தவங்களோட நோக்கம் அங்க சரி கிடையாது, வந்தவங்க நோக்கம் சரி கிடையாது. உமர் சொல்றது யாரு? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். நம்ம வரலாற்றுல படிக்கிறோம், ஜும்மா மேடையில நின்று கொத்துபா ஓதும் போது மலைக்கு பின்னாடி வரக்கூடிய எதிரிகளை சொன்னவங்க, அவங்க சொல்றக்கூடிய வார்த்தை உண்மையா தான் இருக்கும். அல்லாஹ் அறிவித்து கொடுக்கிறான். என்ன சொன்னாங்க? கூட்டம் தான் அதிகம், வந்த ஹாஜிகள் கம்மி அப்படின்னாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, தக்குவா என்று சொல்லக்கூடிய அந்த இறை எச்சம், அல்லாஹ் என்ற நோக்கத்தை விட்டு மாறுபட்டுன்னு சொன்னா அங்க எந்த பிரயோஜனம் கிடையாது என்பதை உணர்த்தக்கூடிய வார்த்தை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களும் போகணும்னு சொல்லி நம்ம நியத்துல இருக்கிறோம், நாமளும் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம அஸ்திவாரத்தை நம்ம சரிப்படுத்தணும்.
எல்லாரும் போறாங்க, நானும் போன ஆசையா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. எல்லாம் உன் இல்லத்தை நான் பார்க்கணும், உன் இல்லத்தை நான் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன், என்ன நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லணும். என்ன நீ கூப்பிடு, நான் வரணும்னு ஆசைப்படக்கூடாது, நீ என்ன கூப்பிடணும். ஒரு விருந்தாளிங்க வந்து ஒரு வீட்டு பால் காய்ச்சல வந்து புது வீடு கட்டுறோம் கூப்பிட்டாதான் நம்ம போவோம். அதே மாதிரி அல்லாட்ட நாம எப்படி துவா செய்யணும்னு சொன்னா, நீ என்ன கூப்பிடு, நீ கூப்பிட்டா அதை வந்து யாரும் தடைப்படுத்த முடியாது. குர்ஆன் ஆயத்துல ஹஜ்ஜை பத்தி சொல்லும் ஒரு வார்த்தை வரும், ஹஜ்ஜு தடைப்பட்டால் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்வான். நாம என்ன முயற்சி செஞ்சாலும் தடைப்படும், நாம முயற்சி செய்தா தடைப்படும், கண்டிப்பா தடைகள் வரும். ஆனா அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டானா தடைகளே வராது. அப்ப நாம என்ன கேட்கணும்னு சொன்னா, நீ என்ன கூப்பிடணும், அப்பதான் நான் வருவேன் அப்படிங்கிற நீயத்தை நம்ம ஆழமா பதிக்கணும். அங்க அந்த நீயத்துல நாம கேட்கணும் அல்லாட்ட, நீ என்ன கூப்பிட்டா நான் வருவேன். அதுல யாரும் தடைப்படுத்த முடியாது, எந்த காரணமும் உள்ள வர முடியாது, தடைப்படுத்துக்குண்டான வாய்ப்பே கிடையாது. தடைப்படும் என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா நிச்சயமாக தடைப்படும். ஒரு காலம் வந்துச்சு, ஹஜ்ஜு தடைப்படுமான்னு சொல்லி நம்ம முன்னாடி எல்லாம் கேள்வி கேட்டிருக்கலாம். உகுசிருத்தும் அந்த ஆயத்துக்கு வந்து நிறைய ஹஜ்ஜு எப்படி தடைப்படும், வருஷம் வருஷம் கூட்டம் கூட்டிக்கிட்டு தானே இருக்கு, அப்படி தடைப்படுமா ஒரு கேள்வி வந்திருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தடைப்பட்டது அல்லவா, அல்லாஹ் காட்டினான்ல. குர்ஆனுடைய வசனம் என்னைக்கும் பொய்யாவாது. கொரோனா காலத்தை நம்ம பார்த்தோமே, ஹஜ்ஜு தடைப்பட்டுச்சா இல்லையா? லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ற இடத்துல வெறும் 1000 பேரை வச்சு 100 பேரை வச்சு ஹஜ்ஜெல்லாம் நடந்துச்சு. உள்ள போக முடியல. எல்லாரும் எல்லா பணமும் கட்டி எல்லா பிரயாணத்துக்கு ரெடியான பின்னாடி என்னாச்சு, உள்ள அனுமதி கிடையாது, உலகமே தடைப்பட்டது. அது பக்கத்துல போக முடியாது, காபாவுடைய வாசலுக்குள்ள போக முடியாது. அதுக்கு அடுத்த வருஷம் என்னாச்சு, 10,000 பேரை கொண்டே ஹஜ்ஜி அங்க நடந்துச்சு. 10,000 பேர், அதுக்கு மேல அனுமதி, அது உள்ளூர் வாசிகள். இப்படியெல்லாம் தடைப்பட்டது அல்லவா? அப்ப தடைப்படும் என்று அல்லாஹ் சொல்றது நிச்சயமா நடக்கும், நடந்தது, கண்கூடா நடந்தது. அப்ப அதே போலதான் நம்மளுடைய நீயத்து சரியாக இருக்க வேண்டும். தக்வா என்று சொன்னால் நீயத்து சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அஸ்திவாரம் சரியில்லைன்னா பில்டிங் விழுற மாதிரி நம்மளுடைய எல்லாமே கீழே விழுந்துரும். இரண்டாவதாக ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுடைய நோக்கம் இரண்டாவது எப்படி தக்குவா இருக்குன்னு சொன்னா, நாம செய்யக்கூடிய அந்த பொருளாதாரம், ஹஜ்ஜுக்காண்டி நம்ம சேமித்து வைத்திருக்கக்கூடிய நம்ம செலவு பண்ணக்கூடிய பொருளாதாரம் ஹலாலாக இருக்க வேண்டும். அதுல ஒரு துளி கூட ஹராம் உள்ள வரக்கூடாது. ஹராம் உள்ள வந்துட்டு சொன்னா நாம உள்ள போயிருவோம், ஹரம் ஷரீஃபுக்குள்ள போயிருவோம், பார்த்துருவோம். ஆனா நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் ஆகாது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கபூல என்னன்னு சொன்னால், நாம பார்க்கக்கூடிய ஆள் யாருன்னு சொன்னா பரிசுத்தமானவன். நம்ம யாரை போய் பார்க்க போறோம், நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளு பாவம் செய்யக்கூடியவனை போய் பார்க்க போல, பரிசுத்தமான ஒரு மனிதனை ஒரு ஆளை போய் பார்க்க போறோம், ரப்ப பார்க்க போறோம், பரிசுத்தமானவன். அவனை பார்க்கக்கூடிய அந்த பிரயாணத்துடைய செலவு பரிசுத்தமானதா இருக்கணும். அந்த வருமானம் அந்த காலத்துல ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்வாங்கன்னா, வருமானத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா உண்டியல்ல சேர்ப்பாங்களாம், உண்டியல்ல சேர்த்து வச்சு போவாங்களாம். அந்த காசு பியூர் பரிசுத்தமான காசு அது. அந்த காலத்துல அந்த தன்னுடைய வருமானத்துல இருந்து தான் உழைக்கக்கூடிய அந்த பொருளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உண்டியல்ல சேர்த்து வச்சு போவாங்க. இன்னும் அந்த நடைமுறைகள் இந்த காலத்துல இருக்குது, சில மனிதர்கள்ட்ட நம்ம பார்க்க முடியுது. அது பரிசுத்தமான பியூர் ஹலால் என்று சொல்லப்படுது. அந்த மாதிரி நம்ம செலவு செய்யக்கூடிய பணம் பரிசுத்தமானதா இருக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு வர்றாரு. அவரை பார்த்தா எப்படி இருக்குன்னா, பங்கரையா இருக்காரு, முடியெல்லாம் அப்படி தொங்க விட்டுட்டு, ஆளை பார்த்தா அவருடைய ஆடைகள் எல்லாம் அழுக்கு படிஞ்சு, காலில் செருப்பு கூட கிடையாது, காலில் செருப்பு இல்லாம ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு ஹஜ்ஜுக்கு வந்திருக்காரு. ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காண்டி வந்திருக்காரு. ஹஜ்ஜுக்கு வந்து அவர் காபாவினுடைய திரையை பிடிச்சி தொங்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே துவா செய்யறாரு. இதை பார்த்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் பார்த்தா துவா கபூலா கூடிய தோற்றத்துல தான் இருக்காரு, அவ்வளவு பங்கரையா இருக்காரு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் துவா கபூல் ஆகாது அப்படின்னாங்க, இவர் துவா கபூல் ஆகாது, இவர் ஹஜ்ஜு கூடாது அப்படின்னாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போச்சு. ஆளை பார்த்தா பங்கரையா இருக்காரு, எந்த ஒரு இதுவும் கிடையாது, செருப்பு இல்ல, எதுவுமே இல்ல, முடியெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு, ஏன் இவர் துவா கபூல் ஆகாது? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் கொண்டு வந்த பணம் ஹலால் கிடையாது, அவர் செலவு செஞ்சு வந்திருக்கிற பார்த்தீங்களா, அந்த பணம் வந்து ஹலால் கிடையாது, உண்ணக்கூடிய உணவு ஹலால் கிடையாது. ஹலால் இல்லாத ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அவர் என்னதான் ஹஜ்ஜு செஞ்சாலும் என்ன பிரயோஜனம்?
அது எதுவும் எந்த பிரயோஜனம் அளிக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜை நோக்கி போறோம். அல்ல நமக்கு அந்த பாக்கியத்தை தருவோம். ஆனா நம்ம போகும்போது நம்மளோட பணம் பரிசுத்தமானதா இருக்கணும். பரிசுத்தமான பணத்தை கொண்டு போகணும். அப்பதான் நாம போகக்கூடிய நோக்கம், அந்த இடத்தினுடைய நோக்கத்தை நாம் அடைய முடியும். ரப்பினுடைய பொருத்தத்தை நாம் அடைய முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதே போல மூன்றாவதாக சொல்லப்படும், மூன்றாவதாக ஹாஜிமார்களும் நியத்து வைக்கக்கூடிய நாமளும் என்ன நினைக்கணும் தெரியுமா? ஆசைப்படணும். இன்னைக்கு ஆசைப்படணும். இன்னைக்கு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் எவ்வளவு ஆசைப்படுறோம். ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு புது பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட உடனே வாங்கிடுறோம். 5000 ரூபாய் கட்டினா இன்னைக்கு லோன்ல தந்துறான், உடனே வாங்கிடுறோம். அப்பெல்லாம் கடன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடன், நம்மளுடைய மற்ற காரியங்கள் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா மார்க்கன்னு வரும்போதுதான் நான் கடனாளியா இருக்கேன், எனக்கு அந்த தேவைகள் இருக்கு, வீடு கட்டணும், வீடு கட்டிட்டு போலான்னு சொல்லி இருக்கேன், நான் குடும்பத்தோடு போலான்னு சொல்லி இருக்கேன், என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டு போலான்னு இருக்கேன். இப்படி காரணங்களை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா காரணங்கள் சரியான பின்னாடி நம்மளோட உடல்நல ஒத்துழைக்குமானா நிச்சயமா ஒத்துழைக்காது. காரணங்களை நம்ம பூர்த்தியாக்கிட்டு போலான்னு சொல்லி எண்ணத்துல இருப்போம், கரெக்டு தான். ஆனா அந்த அந்த காரணங்கள்லாம் சரியாக்கி எல்லாம் தருவான். சரியாக்கி தரும்போது உன்னுடைய எண்ணங்கள் இருக்கும், உடல்நல ஒத்துழைக்குமானா நிச்சயமா ஒத்துழைக்காது. அதனால உடல்நிலை ஒத்துழைக்கும் போதும் நாம் என்ன செய்யணும்? காரணங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நாம் என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்குண்டான வாய்ப்புகளும் வசதிகளும் வரும்போது அதை நாம் உடனே செஞ்சிடணும். அதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. ஹாஜிகள்னா யார் தெரியுமா? ஹாஜிகள்னா யாரு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க காபத்துல்லா கட்டினாங்க. காபத்துல்லா சீரமைச்சிட்டு சரி பண்ணிட்டு அல்லாட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நான் சரி செஞ்சுட்டேன், நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், இங்க யாரு வருவா? பொட்ட காடா இருக்கு, இங்க யாரு வருவா அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னானா, நீங்க அழைப்பு கொடுங்க, நீங்க அழைப்பு கொடுங்க இப்ராஹிமே, நீங்க அழைப்பு கொடுங்க, வருவாங்க. அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள். அவர்கள் அழைப்பை யாரெல்லாம் செவியிட்டார்களோ, அவங்க காலத்துல நாம இல்லைன்னு நம்ம சொல்லலாம், நான் காதுல கேட்கல, ஆனா ரூகுகளாக 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 நாம் இருந்தோம். அதை யாரும் மறுக்க முடியுமா? நாம உலகத்துலதான் உலகத்துக்கு உள்ளதான் வரல நாம, ஆனா ரூகளாக நாம இருந்தோம். அந்த ரூகளுக்கும் அல்லாஹ் கேட்க வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை கொண்டு போய் சேர்த்தது யாரு? ரப்பு அல்லவா? சேர்த்தவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சேர்க்கலை, அவங்க அழைப்பு தான் கொடுத்தாங்க. ஆனா அந்த அழைப்பை கொண்டு போய் சேர்த்தவன் ரப்பு. அவன் எப்படி கொண்டு போய் சேர்ப்பான்? அப்போ ரூகளாக இருக்கும்போது யாரெல்லாம் செவிட்டார்களோ அவர்கள் தான் ஹாஜிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அவங்க தான் ஹஜ்ஜுக்கு போறாங்க. எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கான், போக முடியல அவனால. காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம், எல்லா காரணங்களும் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா சாதாரண செருப்பு தைக்கக்கூடிய மனிதர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறாரு. சாதாரணமாக தொழிலாளியா இருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடுறான். எந்த பொருளாதார பின்னணியும் இல்லாதவன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துற. காரணம் என்ன சொன்னால், யாரெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சொல்லை செவியிட்டார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்திலே ஹாஜிகளாக வாழ்கிறார்கள். ஹாஜிகளுடைய அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அப்ப நாம என்ன செய்யணும்? அந்த காரணங்கள் வரும் பொழுது, அந்த எல்லாமே அல்லாஹ் அமைத்து தரும்போது நாம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்குண்டான வேலைகளை உடனே செஞ்சிடணும், தள்ளி போடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா இல்லையாங்கிற நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எந்த உயிருக்குமே எந்த உத்தரவாதம் கிடையாது, யாருக்குமே உத்தரவாதம் கிடையாது. அப்ப நம்மளோட நியத்தை நாம ஆணித்தரமாக நியத்து வைக்கணும். எனக்கெல்லாம் அது கிடைக்குமா அப்படின்னு எண்ணமே வரக்கூடாது. அந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது. இன்னைக்கு இந்த தெக்கால உட்காந்துருக்கோம், இங்க உட்காந்து நாம ஃபஜ்ர் தொழு துவா செய்யறோம், என் துவா கபூல் ஆச்சா அப்படின்னு சொல்லி நாம எண்ணலாம். என் துவா கபூல் ஆச்சா, நான் அவ்வளவு பாவம் செய்யறேன், பாவம் செய்யறது ரப்புக்கு நமக்கும் தெரியும், பக்கத்துல உள்ளவனுக்கு தெரியாது. தொப்பி போட்டு தாடினா வச்சிருப்போம், நல்ல மாதிரியே பெரிய அவுளியா மாதிரி இருப்போம் நம்ம. ஆனா நாம என்ன பாவம் செஞ்சா நமக்கு தெரியும். அப்ப நம்ம துவா கேட்கும் போது என் துவாவெல்லாம் கபூல் செஞ்சானாங்கிற சந்தேகம் வரலாம். இந்த தெக்கால உட்காந்துக்கிட்டோ, கொத்துவா பள்ளியில உட்காந்துக்கிட்டோ, வேற எந்த பள்ளியில உட்காந்துட்டோம். ஆனா அரஃபாவுடைய மைதானத்தில் ஒரு மனிதன் இருந்து அந்த இடத்துல இருந்து என் துவா கபூல் ஆகுமா என்று ஒருத்தன் நினைச்சான்னு சொன்னா அவனை விட பெரும்பாவி மோசமான ஒருத்தன் கிடையாது என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எவனுமே கிடையாது, அவன் தான் மோசமானவன் அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்? அதுக்கு பெருமானார் சபிக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அந்த இடத்தினுடைய மகிமை எப்படி, அங்க எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் மன்னிச்சிருவான் அல்லாஹ், அதுதான் அங்க அர்த்தம்.
அரஃபாவோட மைதானத்துல இருந்துட்டு என் பாவத்தை எல்லாம் எல்லாம் மன்னிப்பானாங்கிற சந்தேகம் நீ படாத. மன்னிப்பான். மன்னிக்க கூடிய இடம் அந்த பூமி. அது அரஃபாவோட மைதானம் சாதாரணம் கிடையாது. பெரிய கிரவுண்ட் மாதிரி காலி மனம் நினைக்கிறோம். காலி மனம் கிடையாது. அது காலி கிரவுண்டு கிடையாது. அந்த இடம் என்பது ஒரு புனிதமிக்க இடம். அந்த இடத்துல நின்றுட்டு ஒருத்தன் இந்த வார்த்தைய மனசுல நினைச்சாலுமே அவனை விட மோசமானவன் எவனும் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் ஹஜ்ஜோடைய இடம். அரஃபாவுடைய நாள்ல அந்த நாள்ல போய் நிக்கணும். உம்ரா இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, உம்ரா செஞ்சா போறோம், உம்ரா தான் செஞ்சுட்டோமே, உம்ரா தான் செஞ்சுட்டோமே, ஹஜ்ஜுக்கு எதுக்கு, அதுக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா செலவு பண்ணணுமா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், சக்காத்து கடமையாயிட்டு சதக்கா தான் கொடுத்துட்டோமே சொல்லி சக்காத்து கொடுக்காம இருந்தா அதனுடைய இது தீர்ந்துருமா? சுண்ணத்தை தொழுதுட்டு ஃபர்ல தொழுவாம இருந்தா கடமை நீங்கிருமா? ஃபர்லு தானே கடமை நமக்கு. சுண்ணத்து உதிரியான வணக்கங்கள். சுண்ணத்தை தொழுதுட்டேன், நானு தஹஜ்ஜத் தொழுதுட்டேன், ஃபஜ்ர்ல தூங்கிடுறது, இது எப்படி கூடும்? இது அதே மாதிரிதான். அது உம்ரா செஞ்ச உம்ராவுடைய பாக்கியம் சரி, அந்த நேரத்துல ஒரு 1 லட்ச ரூபாய் போயிட்டு வந்தோம். ஆனா ஹஜ்ஜுடைய காலத்துல ஹஜ்ஜுக்குண்டான பணத்தை அல்லாஹ் தந்துட்டானா ஹஜ்ஜை தான் செய்யணும். அதோடைய பாக்கியம் வேற எதுவுமே கிடையாது. ஹஜ்ஜு செஞ்சு 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி 6 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போயிட்டா பொருளாதாரம் குறைந்து விடும் என்று நான் நினைக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னைக்குமே பொய்யாகாது. ஹாஜி என்னைக்குமே ஃபக்கீராக ஆக மாட்டான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையான ஹாஜி, தக்வாவோடு செல்லக்கூடிய ஹாஜி, பிரயாணிய கிடையாது. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்ன மாதிரி பிரயாணி கிடையாது, அந்த ஹாஜி கிடையாது. போகும்போதெல்லாம் ஹாஜி மாதிரி அழகா போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஷைத்தானோட வேலை பார்க்கறது, தான் செஞ்ச அந்த தொழில ஹராமான தொழிலை திரும்பவும் செய்யறது, அந்த ஹாஜி கிடையாது. போகும்போது எப்படி பாவத்தை எல்லாம் அழிக்கணும்னு சொல்லி போனானோ, போயிட்டு வந்த பின்னா அந்த வாழ்க்கை வாழணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இன்னைக்கு நாம தான் பிள்ளைகளுக்கு மூத்தா போகும்போது ஒன்றும் சொல்றது கிடையாது. இந்த காலத்துல சஹாபாக்களோட காலத்துல என்ன செய்வாங்கன்னா, மூத்தா போகும்போது ஹஜ்ஜை பத்தி வசீத் செய்வாங்களாம். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்படி ஈமான் கொண்டேன் என்பதை பத்தி தான் பையனுக்கு சொன்னாங்க. நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கையை பிடிச்சி நான் ஈமான் கொள்றதுக்காண்டி வந்தேன். வந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்துட்டு நான் கையை கொடுக்க போனேன். பெருமானாரும் கையை கொண்டு வந்தாங்க. பெருமானார் கையை கொண்டு வந்தோன்னே என் கையை நான் பொத்திட்டேன் அப்படின்னாங்க. என் கையை மடக்கிட்டேன் அப்படின்னாங்க. யார் மடக்குனது? யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடக்கல, நான் மடக்கிட்டேன். அப்ப பையன் கேட்டார், ஏன் நீங்க மடக்குனீங்க? நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நான் கையை கொடுக்குறேன், களிமா சொல்றேன், என் முன்னாடி உள்ள பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுமா என்று கேட்டேன். என் பாவம் எல்லாம் அழிக்கப்படணும். உங்க கையை பிடிச்சோடனே என் பாவம் அழிக்கப்படணும். களிமா சொன்னோடனே என் பாவம் எல்லாம் அழிக்கப்படணும். இவ்வளவு காலம் நான் பாவத்துல வாழ்ந்துட்டேன் யா ரசூலல்லாஹ், என் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுமா என்று கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிச்சயமா அழிக்கப்படும். 3 காரியங்கள் செய்து அழிக்கப்படும். 3 காரியங்கள் பாவங்கள், பெரும் பாவம், எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அழிக்கப்படும். அது என்ன காரியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, ஈமானோடு ஒரு மனிதன் மரணிக்க வேண்டும். ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தந்துட்டான். ஏன்னா நம்மளோட முன்னோர்கள் ஈமானோடு வாழ்ந்தாங்க, ஈமானோடு பிறந்தோம், ஈமானோடு மரணிக்க வேண்டும் என்ற ஆசையோடு நம்ம மரணிக்கணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவாங்க. மரணிக்க நேரத்தை ஈமானோடு மரணிக்கணும். பிறந்தோம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் கிடையாது, மரணமும் ஈமானோடு இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவதாக சொன்னாங்க, ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்கள், ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்கள் முன்பெண் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் காலத்தோடு ஹிஜ்ரத் முடிந்து விட்டது. மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். உலகத்துல அவங்க என்ன பாவம் செஞ்சிருக்கட்டும், எல்லா பாவங்களும், சின்ன பாவத்திலிருந்து பெரும் பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும். ஏன்னா அந்த பூமி அப்படிப்பட்ட பூமி. அரஃபாவோட மைதானத்திலிருந்து ஒரு மனுஷன் அப்படி நினைச்சாலே அவனோட மோசமான யோனும் கிடையாது. அந்த இடத்துல இருந்து அவன் பாவத்தை மன்னிப்பு கேட்டான்னா பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள். பாலகனை போல பிறக்கிற குழந்தை எப்படி பாவம் இல்லாம பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஏதாவது தெரியுமா? இஸ்லாம்னா தெரியுமா? ஈமான்னா தெரியுமா? இல்ல இந்துக்கள்னா மற்ற மதங்கள் தெரியுமா? எந்த மதத்தை சார்ந்து பிறக்கல. எந்த மதம் பிறக்கக்கூடிய குழந்தை, எல்லா குழந்தையுமே ஈமானோடு தான் பிறக்குது. இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த பாவமும் அதுக்கு தெரியாது. அந்த குழந்தையை போல ஒரு ஹாஜி ஆகிறார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜி. இந்த பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைக்கும் தரோம். இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம நியத்து வைக்கணும். நம்ம நியத்தை எல்லாம் கபூல் செய்வான், நிச்சயமா கபூல் செய்வான். நம்ம நியத்து வைக்கணும்.
சரியான தக்குவாவோட நியத்து வைக்கணும். நான் நல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து ஷேகுமார்களோட துவாவோட நான் அங்க செல்ல வேண்டும் என்று நியத்து வைக்கணும். அரஃபாவோட மைதானத்துல வந்து பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று நினைச்சா பாவின்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? அந்த இடம் புனிதம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இடத்துல கோடிக்கணக்கான மக்களை நாம பார்க்கிறோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ இடை நேசர்களும் நபிமார்களும் அங்கே வருகிறார்கள். அவங்களுடைய ரூகள் அங்கே இருக்குது. அந்த இடத்துல இருந்து நாம அப்படி நினைக்கலாமா என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகா சொல்லி தந்தாங்க. என்ன மார்க்க அறிஞர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நமக்கு முழுமையாக தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ்.